எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்ம கத்திரிக்காய் வச்சு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை சாப்பிட்டவங்க திரும்ப திரும்ப செய்ய சொல்லி சாப்பிடுவீங்க. கத்திரிக்காவை யூஸ்வலாக எப்பவும் கட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி வாஷ் பண்ணிட்டு நாலாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்து கட் பண்ணிக்கோங்க, உள்ள பூச்சிகள் இருக்கவும் சான்சஸ் இருக்குது. அடுத்து ஒரு கடாயில் தாராளமாகவே ஆயில் சேர்த்துக்கலாம். இன்னைக்கு கத்திரிக்காவை வந்து நல்லா வதக்கிக்க போகிறோம். நார்மலாகவே எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புனாலே கத்திரிக்காய் எண்ணெயில் நல்லா வதங்கணும், அது பொறுத்து தான் டேஸ்ட்டும் இருக்கும். இன்னைக்கு ஒரு தக்காளியை இந்த மாதிரி நாளாக கட் பண்ணி கத்திரிக்காயோட சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது தக்காளியோட டேஸ்ட்டும் கத்திரிக்காய்க்குள்ள இறங்கி ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட்றது. கத்திரிக்காயும் தக்காளியும் ஒரு சைடு நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ள நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு 2 கை அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கூட ஒரு 4 பல் பூண்டு, 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் குருமிளகு, 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் நிலக்கடலை, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்க போகிறோம். இந்த ஆனியன் வந்து அப்படி நல்லா வதங்கி வரணும், அப்போ தான் டேஸ்ட் ரொம்பவுமே நல்லா இருக்கும். ஆனியன் லைட்டாக வதங்கி அப்படி பிங்க் கலர் ஆன உடனேமே நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் கலருக்காக சேர்த்துக்கிறோம். காரத்துக்கு ஏற்ற போல மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூளை விட மல்லித்தூள் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணும். கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவு எள்ளு சேர்த்துக்கலாம். கருப்பு எள்ளு சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த அளவு நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா ஒரு 3 ஸ்பூன் தேங்காய் பூ சேர்த்துக்கோங்க. தேங்காய் பூ சேர்த்தாமலும் செய்யலாம், ஆனால் சேர்த்து செய்யும்போது அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். சேர்த்தாம செஞ்சாலும் அதுவும் நல்லா தான் இருக்கும். ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்து ஃபைனலாக குழம்பு கூட்டி வச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் தாராளமாகவே நல்லெண்ணெய், கடுகு, வெந்தயம், ஒரு 4 பல் பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை, பொடியாக நறுக்கின தக்காளி, ஒரு அரை தக்காளியிலேருந்து ஒரு தக்காளி வரைக்குமே தாராளமாக சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா வதங்கி வரணும். இப்போ பாருங்கள், நல்லா அப்படி வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் மறைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மசாலா பேஸ்ட், அதை உள்ளே சேர்த்துட்டு கூடவே மிக்ஸி கழுகி அந்த தண்ணியும் சேர்த்துக்கோங்க. வேஸ்ட் பண்ணிடாதீங்க. நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டு இது நல்லா கொதிக்கணும். கூடவே கொஞ்சமாக சால்ட் சேர்த்து கொதிக்க விட்டுக்கலாம். எப்பவுமே இந்த மாதிரி கட்டியான குழம்புகளை கொதிக்க விடும்போது ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி கொதிக்க விட்டுக்கோங்க, இல்லைனா வெளியெல்லாம் கண்டிப்பாக தெரிக்கும். பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துருச்சு. கொஞ்சமாக எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள், பச்சை வாசனை ஃபுல்லாக போயிடுச்சுன்னா நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா கத்திரிக்காய், தக்காளி, அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். தக்காளியும் கத்திரிக்காயும் வதக்கின ஆயில் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணிக்கிடாதீங்க. அப்படி வழிச்சு ஊற்றிடுங்க. இல்லை கத்திரிக்காய் தக்காளியோட டேஸ்ட் அப்படியே இறங்கியிருக்கும். அதை கண்டிப்பாக உள்ளே சேர்த்தே ஆகணும். அப்போ தான் பர்ஃபெக்டான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்போட டேஸ்ட் கிடைக்கும். இனி தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதாவது தேவையை விட கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்து தான் குழம்பு கொதிச்சு சுண்டி வரும்போது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் குழம்பு கிடைக்கும். ஃபைனலாக நறுக்கி வச்ச மல்லி இலைகளை தூவுனா சூப்பரான கத்திரிக்காய் குழம்பு ஜம்முன்னு ரெடி. சுட சுட சாதத்தோட வச்சு சாப்பிட்டு பாருங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் சூப்பர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இதே போல் இன்னும் வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கொங்கு நாட்டு சுவையும் மனமும் உலகெங்கும் பரவட்டும். கீப் சப்போர்ட்டிங் மீ. Thanks for watching. Bye.